எடுத்த உடனே வந்து நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்பலை. ட்ரம்ப் வந்து நான் தான் எல்லாம் சொல்லி நிற்கிறாரு. இல்லைங்க, அவர் தாங்க நிறுத்தினாரு, அதனால அவரை விட்டு பேச சொல்லுங்க. ஏன்னா மோடி அவர்கள் வந்து இந்தியா சார்பாக இந்தியா வந்து ஒரு சமரச முயற்சி முன்னெடுத்து சென்றது அப்படின்னு சொன்னால் ரஷ்யா உக்ரைன் முரண்டு பிடிக்கும். பட் ட்ரம்ப் ஒழுங்கா போ, அவர் சொல்றதை கேளு அப்படின்னா அப்போ வந்து ஏன்னா அவர் அசிங்கப்படுத்திட்டார் ட்ரம்ப். லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் நீங்களே ஆரம்பிச்சிருங்களே. இப்போ உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்களே வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ரொம்ப குஷியா இருந்திருக்கணும்ல. பெஜார் ஆயிட்டாரு ஜெலன்ஸ்கி. ஏதாவது ஒன்று சொல்லணும், இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஏதாவது கருத்து பேசிக்கினே இருக்கணும் அப்படின்னு இங்கே இந்தியன்னு சொல்லி நிற்கிற சில அந்த நாரவாய்களே அது மாதிரி பண்ணி நிற்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது அந்த வான்சுக்கி அப்படின்றவரை வந்து 20 நாளாக வந்து சாப்பிடாமே கிடந்தாரு. அவரை தூக்கிட்டாங்க. அடுத்தது அவர் லீடராக இருந்த தீப்கே வந்து இப்போ இறங்கிட்டாரு சார் உண்ணாவிரதத்தில். அவர் என்ன ஆக போகிறாரு? ஆமாம், ஒரு கரப்பாம்பூச்சி ஆச்சுங்கன்னா இன்னொரு கரப்பாம்பூச்சி வரும்ல. அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? நான் அறிவுன்றது சுத்தமாக கிடையாது. சோனம் வாங்சுக்கை பற்றி இன்னைக்கு எல்லாரும் ஃபயர் விட்டுன்னு தெரியாதாங்க. அந்த ஆள் பேசின வீடியோ யூடியூப் ட்விட்டர்லலாம் நிறைய இருக்குது பாருங்கள். அதில் அவன் சொல்கிறான், சைனாக்காரன் இங்கே வந்தான்னா லடாக் வழியாக நாங்களே அவனுக்கு வழி காமிப்போம். இனிமே பணம் வரலன்னா என்ன பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நடக்காதுன்றதுக்காகத்தான் ஜூலை 20 வந்துட்டார் மறுபடியும் அந்த திக்காய்த் விவசாயிகள் சங்க தலைவர். போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிறானுங்க. இந்த கரப்பாம்பூச்சி, இந்த மண்புழுலாம் சொல்ல முடியாது, இந்த பூரா, இந்த மாதிரி ஜந்துக்களெல்லாம் ஒன்றா சேரப்போது. இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றது. நடுவில் வந்து அந்த ஃபீல்டு மார்ஷல் பார்த்தீங்களா, இது வேற. இங்கே சில பேர் ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சாங்க தெரியுமா? பாருங்க, பாகிஸ்தான் அவங்க தான் அமைதி ஒப்பந்தம், அவங்க தான் வந்து சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் இருக்குல்ல. பாகிஸ்தானில் ஒப்பந்தம் போட்டோன்னே என்ன சொன்னாங்க? நான் நினச்சிருக்கிறீங்க எங்களை ஏதாவது பண்ணீங்க சவுதி அரேபியா வரும். சரி, இப்போ சவுதியை போட்டு ஈரான் வச்சுருந்ததுல நீ போனியா? இளைய பரந்தர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் 007 அருண் சார் அவர்கள் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் 2022 உங்காலு புட்டின் அவர்கள் வந்து உக்ரைன் மேல நியூக்ளியர் வார் பண்ணலாம்னு நினைக்கும் போது மோடி அவர்கள் தான் தடுத்து நிறுத்தினாராமா சார். அவ்வளோ பெரிய விஷயத்த யார் சொன்னா உங்களுக்கு? இது போலாந்து மினிஸ்டர் சொல்லியிருக்காரு சார். அதுவும் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இல்லை, இதில் வந்து உண்மைன்றது சம்பர் இந்த மிடில், ஸ்ட்ரெச்சிங் இட் டூ ஃபார் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த வார் ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக ஒப்பீனியன் அப்படின்றது வந்து புட்டினுக்கு எதிராகத்தான் இருந்தது. குறிப்பாக நம்ம இந்தியாவில் எடுத்துக்கினீங்கன்னா அந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து அத்தனை பேரும் சேவ் உக்ரைன் அப்படின்னு உக்ரைன் ஃப்ளாகை வச்சுக்கின்னு அங்கேருந்து உக்ரைனுக்கெல்லாம் அங்கே நாங்கள் களத்தில் இருந்து ரிப்போர்ட் செய்கிறோம் அப்படின்லாம் வந்து ஏதோ இந்த வின்டர் ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கின்னு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக இருந்தப்போ நான் தான் அன்னிலேருந்து, அஃப்கோர்ஸ் நீ ரஷ்யன் ஏஜென்ட் அதனால் அப்படின்னு சொல்லுவீங்க, ஐ சப்போர்ட் புட்டின் அப்படின்னு பிப்ரவரி 23 ஆரம்பிச்சு 25லேருந்து நம்ம அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். இது என்ன நடந்திருக்கும்னா அப்போ சில பேர் வந்து அப்படியே சும்மா ஹைப்பு, பார்த்தீங்களா ரஷ்யா வந்து யூரோப் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களா யூரோப்பை முழுங்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரி குண்டு போட போகிறாரு அப்படின்னும் போது மேபி அந்த சண்டை ஆரம்பித்த காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் பேசிடலாம். அப்புறம் என்ன சண்டை ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன அது அணுகுண்டெல்லாம் இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் அந்த குருவி வெடி, லட்சுமி வெடி, கொஞ்சம் 2-3 சரம் 1000 பாலா அதெல்லாம் தான் போடுறதா இருக்கும், அணுகுண்டெல்லாம் போடுறதா இல்லை. இப்படி நடந்திருக்குமே தவிர மற்றபடி புட்டின் வந்து எடுத்த உடனே வந்து நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்பலை. சரி, நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக ஒருத்தரை ஆதரிப்பது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அவரே சொல்லிட்டாரு இவர் தான் அப்படி சொல்லிட்டு போகலாம். பட் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. ஒருவேளை வந்து இப்போ அந்த ட்ரம்ப்பை பார்த்துருப்பாங்க, அவரை இந்த மாதிரி வந்து முகாம்போ குஷியாகிற மாதிரி ஏதாவது பேசினா தான் அவர் இது பண்ணுவார். அந்த மாதிரி இவரை சொல்லிட்டு, ஏன்னா இந்த ட்ரம்ப் வந்து நான் தான் எல்லாம் சொல்லி நிற்கிறாரு. இல்லைங்க, அவர் தாங்க நிறுத்தினாரு, அதனால அவரை விட்டு பேச சொல்லுங்க. ஏன்னா மோடி அவர்கள் வந்து இந்தியா சார்பாக இந்தியா வந்து ஒரு சமரச முயற்சி முன்னெடுத்து சென்றது அப்படின்னு சொன்னால் ரஷ்யா உக்ரைன் முரண்டு பிடிக்கும். பட் ட்ரம்ப் ஒழுங்கா போ, அவர் சொல்றதை கேளு அப்படின்னா அப்போ வந்து ஏன்னா அவர் அசிங்கப்படுத்திட்டார் ட்ரம்ப். என்ன டிஷர்ட்டோட வந்துக்கிற நீ ஒரு கோட் சூட்லாம் கிடையாதா அப்படின்னுங்கிறாரு.
ஸோ அதனால் அவர் சொல்கிறத விட இங்கே இவங்க சொன்னால் அது ஒரு credibility இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பிளானாகவும் நம்ம பார்க்கலாம். மற்றபடி புட்டின் வந்து ஒரு அணுகுண்டை ஏவி இருப்பார் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை விக்ரம். ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்போ வந்து உக்ரைனை வந்து சும்மா ஏவுகணை மேலே ஏவுகணை போட்டு சாத்திட்டு இருக்கிறதா பார்க்க முடியாது சார். என்ன பண்ண முடியும்? அதில் வந்து பேட்ரியாட் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. சுத்தமாக இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அது ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாரு, ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார், லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் நீங்களே ஆரம்பிச்சிருங்களேன். இப்போது உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்களே வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே ரொம்ப குஷியாக இருந்திருக்கணும்ல. பெஜார் ஆயிட்டாரு ஜெலன்ஸ்கி. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அந்த பைராக்டரா டர்க்கிலேருந்து அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரி அங்கே உக்ரைனில் அவங்க வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்கப்பா. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயின்னுக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னும் போது குண்டை போட்டு தரமட்டமாக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது ட்ரோனோட பெரிய டெக்னாலஜி இது. இதெல்லாம் வந்து அவ்வளோ சுலபத்தில் வந்து மற்ற நாட்டுக்கு கொடுத்துருவாரா ட்ரம்ப்பு? சும்மா அப்படி போட்டு வாங்குறது. அப்படியே வந்து ரைட்டு நீ ஆரம்பி அப்படின்னா இவங்க இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அந்த கம்பெனியை கட்டிகிட்டு இருப்பாங்க. கட்டி முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான்னு போது அவர் குண்டை போட போகிறார். அது வரைக்கும் உக்ரைன் முழுசாக மிச்சம் இருந்ததுன்னு சொன்னான். இந்த லிண்ட்சே கிரஹாம் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து ரஷ்யன் ஹாக்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவை கண்டாலே ஆகாது. உக்ரைனுக்கு பயங்கரமான சப்போர்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, உக்ரைன் போயிருக்காரு சமீபத்தில் தான். போனவர் அங்கே அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரி பார்த்தீங்களா, அதாவது இந்த ஔவையார் அவங்க வந்து அதியமான் கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தொண்டைமான் கிட்ட போகிறாங்க. அவர் வந்து என்னுடைய கொட்டடிகள் பாருங்கள், பளபளப்பான ஆயுதங்கள் அப்படின்றாரு. ஔவையாருக்கு சுற்றி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு, லிண்ட்சே கிரஹாம் கொண்டு போயிட்டு பாருங்கோ இந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்லாம் காமிச்சிட்ருக்காரு. அப்படியா அப்படின்னு அவரும் சந்தோஷமாக போயிருக்காரு. அது அப்படியே தரமட்டமாக்கிட்டாங்க ரஷ்யாவில். அது மட்டும் இல்லை, அங்கே செத்து போயிட்டார் அவர், தெரியும்ல. இன்னும் திடீர்னு உடம்பு சரியில்லை பொட்டுன்னு போயிட்டாரு அப்படின்றாங்க. இதில் வேற நிறைய கான்ஸ்பிரசி தியரி. வழக்கம் போல் ரஷ்யா தான் வந்து ஏதோ ஊசி போட்டாங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து இல்லை டீப் ஸ்டேட் தான் போட்டுட்டு ரஷ்யா மேலே பழி போடணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு. லிண்ட்சே கிரஹாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்றது தெரியும். அவர் வந்துக்கிறாருன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஊசி குத்துற வரைக்கும் நீங்கள் என்ன சும்மா இருப்பீங்களா? அதுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்காதா? ஸோ சம்திங் ஹேப்பன். இல்லை நிஜமாவே செத்து போனாரா அதுவும் தெரியாது. அவர் நேரம் அங்கே போய் செத்து போயிட்டு அவங்க தலையில் பழி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போது ஒரு கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கின்றது. இவங்க ட்ரோனை வச்சு விரட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க விட்டுக்க அந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டையே போட்டு அடிச்சிடுறோம். அது இருந்தால் அதனாடா நீ சும்மா விட்டுட்டு இருப்ப. போதா குறைக்கும் அந்த எலான் மஸ்கோட அது என்னது அது ஸ்டார்லிங்க், அதை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி a மேட்டர் ஆஃப் டைம். டோட்டலாக கீவை வந்து கை வைக்காமல் இருந்தாங்க. இப்போ அதை போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் முழுசாக முழுங்கிட்டோன்னா நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்குன்னு ஒன்றுமே இருக்காது. அதனால் கொஞ்சமாவது விட்டு வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டுது விக்ரம். புரியுது சார். அதே மாதிரி இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா வரல வந்து ஈரான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ரிப்ளை கொடுக்கும்போது நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து சாபகார் போட்டியுமே அட்டாக் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடியாது. சஹபார் போர்ட் அப்படின்றது வந்து அவ்வளோ அது ஃபுல் ஸ்ட்ரெச்சும் கிடையாது. அதில் ஒரு இது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இதில் வந்து அவங்க அட்டாக் பண்ணது அந்த ஒரு மானிட்டரிங் டவர்னு சொல்லுவாங்க. டவர் தான் போட்டுருந்தாங்க. அது வேற ஒரு இடத்துல இருக்குது. ஒட்டுமொத்தமாக அவங்க பண்ணலை. இங்கே இருக்கிற சில பேர் வந்து பார்த்தீங்களா ஜபஹாரை போட்டாங்க அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லணும். இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஏதாவது கருத்து பேசிக்கினே இருக்கணும் அப்படின்னு இங்கே இந்தியன்னு சொல்லி நிற்கிற சில அந்த அந்த நாரவாய்களே அது மாதிரி பண்ணி நிற்குது. இப்படி தான் சொல்லணும். அதை வேறு எதுவும் சொல்ல முடியாது. சரி, நிஜமாகவே சபஹார் போர்ட்டில் நமக்கு சொந்தமான விஷயங்களை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் நீ வருத்தப்படணும். இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம அது பண்ணியிருக்கோமே, இது மாதிரி பண்ணியிருக்காங்களே, நமக்கு தானே லாஸு அப்படின்னு ஃபீல் பண்ணணுமா? அதை விட்டுட்டு பார்த்தீங்களா அஷ்டாங்கன்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் உன்னை என்னன்னு சொல்கிறது? நாரவாயின்றது நாகரிகமான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார். சார் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பார்த்தோம்னா இப்போ ஜப்பானுடைய அந்த புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு வர்றது, அதுக்குமே நீங்கள் சொன்ன இந்த நாரவாய்கள் வந்து கொதிக்கி அழுகிறாங்களே சார், என்ன ரீசன் சார் அது? அதாவது ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. இவங்க அதாவது இந்தியன் சைடு நெகோஷியேஷன்ஸே சரியில்லை, பேச்சுவார்த்தைனா இப்படி பண்ணணுன்றதே இல்லை, இவங்களை நம்ப முடியாது, டக்குன்னு அதை மாற்றினுக்கிறாங்க, இதை திருப்புன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு புலம்பி ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க.
அதை எல்லாரும் பிடிச்சிக்கினாங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பண்ணினுங்கிறாங்கோ அப்படின்னு. சரி ரைட். மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒட்டுமொத்த பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா, அவங்க தான் கடன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 0.5% என்னன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் 50 வருஷம் ரீபேமெண்ட் பீரியடு, லாங் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேச்சுரலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பேர் நாங்கள் கடன் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக வாங்கிக்கிறோம், 10 வருஷம் இல்லை 50 வருஷம். சரி 50 வருஷத்தில் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஸோ மாதம் வந்து என்ன ஒரு 20-25,000 ரூபா இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாங் டைம் 30 வருஷத்துக்கு. இன்றைக்கி 25 ரூபா 25,000ன்றது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். 20 வருஷம் கழிச்சு பாருங்க. அப்போ 25,000 உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் 25,000 தான் நீங்கள் கட்டிட்டு இருப்பீங்க. ஆனால் இது கூட புரியாமல் சில பேர் வந்து ஐயோ வீடையே வாங்காத, நீ வந்து வாடகை வீட்லேயே இருந்து கட்சி வரைக்கும் கஷ்டப்பட்டுரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கடன் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ரேக், கோச்சு, சிக்னலிங் சிஸ்டம் அப்படின்னு எல்லாமே எங்கள் தயாரிப்புகளை வாங்கணும் அப்படின்னு. நாம் என்ன பண்ணுறோம், எப்போ உங்களுடைய அந்த புல்லட் ட்ரெயின் ரேக் அந்த ஹோல் செட்டப் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே 32 தான் வரும்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது கண்ணாபின்னான்னு காசு இருக்குது, அவ்வளோ காசை போட்டு நாங்கள் எவ்வளோ டிக்கெட் விற்கிறது, அதனால் நாங்கள் இப்போ பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே அதற்கான ட்ரெயினை நம்ம தயாரிக்க பிளான் பண்ணியிருக்கோம். 285 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. 300 350 என்ன 285னா எல்லாம் ஓகே தான் எங்களுக்கு. 250 போனால் கூட எங்களுக்கு ஓகே. ஏன்னா இப்போ வந்து 110 120 160ன்னு சொல்லுவாங்க, பட் 160 ஃபுல்லும் வராது. அதனால் அதுக்கு இதே பெட்ரு. 285 எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட். இங்கேருந்து திருச்சி போனோன்னா 1.25 மணி நேரத்தில் போயிடலாம். நினச்சி பார்க்க முடியுமா சார்? ஃப்ளைட்டில் போகலாமே அப்படின்னா, தம்பி செக்இன் ஒன்று இருக்குது, அதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது. அதை பார்க்கும்போது இது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ஃப்ளைட் சார்ஜ் வச்சா கூட ஜனங்க போவாங்க. அதனால் நாங்களே வந்து அந்த தான் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்னலிங் சிஸ்டம் வந்து அவங்களுடைய இதை வாங்கணும்னு சொன்னாங்க. மறுபடியும் நம்ம வந்து ஐயா அது அவ்வளோ காஸ்ட்லி ஆகுது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, அங்கே நான் அது வாங்கிக்கிறோம். அதுதான் வந்து பல நாடுகள்லையும், ஆஸ்திரேலியா, யூரோப்பு, இங்கெல்லாமும் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. அதே நாங்கள் வச்சுக்கிறோமே, காசு கம்மியாக இருக்க, எங்கெங்கெல்லாம் வந்து காசை குறைக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் போகணும். நீ கடன் கொடுக்குற அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் வாங்கி இப்படி செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு இது ஒத்துக்கலை. ஏன் நான் 0.5% வட்டியில் 50 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் எங்கள் ஊர் சாமான் விற்கணுன்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன். சரி, இந்த விஷயத்தில் சைனாவோட ஜப்பான் எவ்வளோ பரவாயில்ல. ஜப்பான்கிட்ட பிரச்சனை என்னென்னா, இது வந்து இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு அது அப்படி தான் வரும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும். சீனா என்ன பண்ணுவானுங்க, இதே மாதிரி நம்ம சைனீஸ் கிட்ட போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புல்லட் ட்ரெயின் ஒரு ரேக்கோட காஸ்ட் வந்து ஒரு 50 கோடி ரூபா வருதுன்னு சொன்னால் கூசாமல் 150 கோடின்னு சொல்லியிருப்பானுங்க. சொல்லிட்டு வேறு 150 கோடிக்கு பில்லு போட்டுடுறேன், நீ அதை கடனும் நான் குத்துடுறேன், உனக்கு தனியாக எங்கே வேணுமோ அங்கே ஒரு 10 கோடி 20 கோடி குத்துடுறேன், வாங்கிக்க. ஆனால் வட்டின்னு கேட்டியானா 6% 4% அப்படின்னு வானுங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் கந்து வட்டி கணக்கு. அதே மாதிரி 10 வருஷத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வானுங்க. பல நாடுகளில் இந்த மாதிரி ப்ராஜெக்டை போட்டு அதுலேருந்து காசே வராமல், இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் அந்த மாத்தலை ஏர்போர்ட் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஹம்பன்டோட்டா போர்ட் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி கென்யாவில் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் நெட்வொர்க்கை கொண்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் தான் அந்த டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருந்ததுங்க. சரி ஓகே, ரயிலில் வருதுன்னா சீப்பாக போவோம் அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளேட்டட் காஸ்ட். அதனால் ஜனங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அதில் இப்போ போனோம் கொஞ்சம் குயிக்காக இருக்குது, டேமேஜ் இல்லாமல் போகுதுன்னும் போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரெயின் பக்கம் போகிறாங்கன்னு சொன்னால், இதை நம்பி எத்தனை பேர் ட்ரக்கு மினி ட்ரக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறான், அவன் லைஃபெல்லாம் நாசமாக போச்சு. அண்ட் இப்போ அதுக்கு அவன் காசு திருப்பி கொடுக்க முடியாதுன்றதுனால என்ன ஆகிப்போச்சு, அதை எங்கே லீஸு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நிறைய சைனாக்காரங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்காங்க, இந்த லட்சத்தில் இருக்குது, அவன் அந்த கந்து வட்டி பார்ட்டி. அதை கம்பேர் பண்ணும்போது ஜப்பான் ஓகே. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் இவ்வளோ ஹை காஸ்டெல்லாம் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. நாங்கள் இவ்வளோ கொடுத்து வாங்கினோன்னு சொன்னால் அப்போ அதை பிரேக் ஈவன் அப்படின்னா நாங்கள் காசு நிறைய வைக்கணும், ஃப்ளைட்டை விட அதிகமாகும். அது எவன் வருவான் அப்புறம்? அதுக்கப்புறம் வந்து மற்ற ஊரில் இருக்க மாதிரி இதே மாதிரி தான் ஆள் இல்லாத இடத்துல டீ ஆற்றிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு இதுதான் அவங்களுக்கு எரியுது.
அதனால் இப்போ இந்த மாதிரி சரி இப்படிலாம் ப்ரெஷர் பண்ணால் அவங்க ஒத்துப்பாங்களே, நாம் ஒத்துக்கிறதால இல்லை. இந்த மாதிரி சில நாரவாய்கள் வந்து பிடிச்சி பத்தியா இந்தியா இது மாதிரி ஆயிடுச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சா, டேய் நமக்கு எது சீப்போ எக்கனாமிக்கலாக அதை தானடா நாம் வாங்க முடியும். அவன் கடன் கொடுக்குறான் அப்படின்றதுக்காக வந்து அவங்ககிட்டேருந்து அதிக காசு கொடுத்து அதெல்லாம் வாங்கி கட்டுப்படி அவங்க ஓட்ட முடியுமா? கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் வந்து நாம் ஆட முடியாது விக்ரம். ஓகே சார். ஸோ அதேமாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது அந்த வான்சுக்கி அப்படின்றவரை வந்து 20 நாளாக வந்து சாப்பிடாமே கிடந்தாரு சார். அவரை தூக்கிட்டாங்க. அடுத்தது அவர் லீடராக இருந்த தீப்கே வந்து இப்போ இறங்கிட்டாரு சார் உண்ணாவிரதத்தில். அவர் என்ன ஆக போகிறாரு? ஆமாம், ஒரு கரப்பாம்பூச்சி ஆச்சுங்கன்னா இன்னொரு கரப்பாம்பூச்சி வரும்ல, அப்புறம் வேறு என்ன சொல்ல முடியும்? நான் அறிவுன்றது சுத்தமாக கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் நம்மளை வந்து டம்மி ஆக்கி போட்டாங்க, அதனால் இப்போ இவங்கள வச்சு மறுபடியும் வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணின்னுக்கிறாரு. சோனம் வாங்சுக்கை பற்றி இன்றைக்கி எல்லாரும் ஃபயர் விட்டுன்னு தெரியாதாங்கள. அந்த ஆள் பேசின வீடியோ யூடியூப் ட்விட்டர்லலாம் நிறைய இருக்குது பாருங்கள். அதில் அவன் சொல்கிறான், சைனாக்காரன் இங்கே வந்தான்னா லடாக் வழியாக நாங்களே அவனுக்கு வழி காமிப்போம். உங்கள் வீட்டில் பெரியவங்கெல்லாம் உட்காந்து நிற்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எல்லாம் உட்காந்து வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திருட வந்தான் அப்படின்னா நானே கொண்டு போய் அவனுக்கு வந்து பீரோவாண்டை எட்டுன்னு போய் விடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா என்ன பண்ணுவார்? செவில் திரும்பிடாது. ஆனால் சோனம் வாங்சுக் இந்த மாதிரி பேசி நிற்கிறாரு. அவனுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரியுது இங்கே இருக்கிற ஒரு கும்பல். உண்மையாலுமே சார், இவர் வந்து லடாக்ல பிறந்தாரு. இவர் வந்து என்னது 3 Idiotsல வரக்கூடிய அந்த சயின்டிஸ்டே இவர் தான். வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பேட்டன்ட்டும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. தெரியுமா? சொல்லப்போனால் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் அகைன்ஸ்டாக நடந்துட்டு இருக்க ஒரு ஆளு. அதுதான் இப்போ அந்த FCRA லைசன்ஸ் அந்த மசோதா டைட்டன் பண்ண போகிறாங்கல்ல, இனிமே பணம் வரலன்னா என்ன பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நடக்காதுன்றதுக்காகத்தான் ஜூலை 20 வந்துட்டார் மறுபடியும் அந்த திக்காய்த் விவசாயிகள் சங்க தலைவர். போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிறானுங்க. இந்த கரப்பாம்பூச்சி, இந்த மண்புழுலாம் சொல்ல முடியாது, இந்த பூரா, இந்த மாதிரி ஜந்துக்களெல்லாம் ஒன்றா சேரப்போது பாருங்கள் சார். அதே மாதிரி கடைசியாக இப்போது பாகிஸ்தான் வந்து 2ஆ உடைய போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே தமிழ் 2 தானே 2 தான் சொல்கிறாங்க சார். ஏன்னா பலுச்சிஸ்தான் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன கல்லர் தாட்சி அது எத்தனை துண்டா போகலாம் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன 2ன்றீங்க? அந்த அளவுக்கு 3ஆ உடையக்கூடாதா? 4ஆ உடையக்கூடாதா? சுக்கு 100ஆக உடையக்கூடாதா? உடையணும்னா எவ்வளோ ஒன்றா உடையலாம். ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு விக்ரம். நம்மலாம் நினைக்கலாம் சரி பாகிஸ்தான் துண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் டீலிங் வித் ஒன் ரெஜிம் யூ வில் ஹேவ் டு டீல் வித் மல்டிபிள் ரெஜிம்ஸ். அவங்களும் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்களா? இப்போதைக்கு வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லலாம். அதை பங்களாதேஷ் கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. அந்த நாய்கள் வாங்கி கொடுத்தோம். எத்தனை பேரை காப்பாற்றி அவங்க நாட்டு பெண்களுக்கு எதிராக எவ்வளோலாம் வந்து வன்முறை நடந்தது, அவங்களெல்லாம் காப்பாற்றி தனியாக ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தா அந்த நாய்ங்க என்னடானா இன்னைக்கு நம்மளை பார்த்து கொலைச்சுன்னு இருக்குதுங்க. இத்தனை நாள் சோறு போட்டுருந்தவன் நம்ப அங்கே ஒருத்தன் வந்து இன்னைக்கு எலும்பு தூண்டு, அதுவும் ஒன்றும் இல்லாத சதையே இல்லாத காஞ்சி போன எலும்பு தூண்டை போடுறான்னு அவனுக்கு வாலாட்டின்னு தெரியுது அந்த நாய். அதை போய் அதான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை எதிர்பார்த்து தனி நாடாக போகலாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உடச்சி விட்டீங்கன்னா நாளைக்கு 10 தலைவலி உண்டாக்குற மாதிரி ஆகும். அதனால் இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றது. நடுவில் வந்து அந்த ஃபீல்டு மார்ஷல் பார்த்தீங்களா, இது வேறு இங்கே சில பேர் ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சாங்க தெரியுமா? பாருங்கள், பாகிஸ்தான் அவங்க தான் அமைதி ஒப்பந்தம், அவங்க தான் வந்து டேய் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தம்பி இங்கே வா இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடு, நான் உனக்கு 10 பைசா கொடுக்குறேன். 10 பைசா அதெல்லாம் போயிடுச்சு, 4 நாள் விடு. அந்த மாதிரி அவங்க கொடுக்குற லெட்டரை இங்கே எப்படி கூட சொல்லலாம். அது என்ன போடாது, கோபுர வாசல் இவன் கொடுக்குற லெட்டரை நாயுடு கொண்டு போயிட்டு அவகிட்ட கொடுப்பாரு, அவ கொடுக்குற லெட்டரை நாயுடு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பாரு. இந்த வேலை பார்த்துட்டு இதுங்களுக்கு வந்து இவ்வளோ எகத்தாளம். கவுண்டமணி செந்தில ஒரு படத்தில் சொல்லுவார், சின்ன கவுண்டரில், அந்த மாதிரி தான் எகத்தாளத்தை பாரு அப்படின்னு. இன்றைக்கி துண்டு துண்டாக போயிடுச்சு. அது அவங்க பாட்டுக்கு போட்டு அடி அடி நடிச்சு நிற்கிறாங்க. எங்கடா போச்சு அவங்க அமைதி ஒப்பந்தம்? என்னவோ நீ முன்னிந்து பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இப்படின்னா இப்போ வந்து பதில் சொல்கிறதுக்கு இதில் சவுதியையே போட்டு அடிச்சு நிற்கிறாங்க அவங்க. நான் கேட்குறேன், சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் இருக்குல்ல, பாகிஸ்தானில் ஒப்பந்தம் போட்டோன்னே என்ன சொன்னாங்க, நான் நினச்சிக்கிறீங்க எங்களை ஏதாவது பண்ணியா சவுதி அரேபியா வரும். சரி, இப்போ சவுதியை போட்டு ஈரான் வச்சுருந்ததுல நீ போனியா? இல்லைங்க, என்ன இல்லைங்க, இல்லை ஏற்கனவே இங்கே விட்டாங்க ஒரு அடி செவிலில் ஆப்ரேஷன் சிந்தூரில், அதே கண்ணம் பழுத்து போச்சு, இன்னும் வந்து இதுவால், இதில் எப்படிங்க நான் அங்கே போகிறது? என்ன போய் நில்லு. அதனால் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க.
இப்போ ஈரான் வந்து நம்ம அன்றைக்கே சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஒப்பந்தம் போடும்போது ட்ரம்ப் தோற்று போயிட்டாரு பாருங்க, இவங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. பட் நான் அதை நம்பலை. அவர் ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சுன்னுக்கிறாரு, ஊடாட போறாருன்னு சொன்னனா இல்லையா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துன்னுக்கிறோம். ஸோ பலூச்சிஸ்தான் இதெல்லாம் துண்டு துண்டா ஆச்சு அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற அந்த பிச்சைக்கார நிலைமையிலே கண்டினியூ ஆகிறது தான் பெட்டர் அப்படின்றது. ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் பிச்சை எடுக்கட்டும். தனித்தனியாக வந்து அவங்க வந்து மறுபடியும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு கொச்சல் கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லாமே சேர்ந்து பிச்சை எடுத்துட்டுருக்கா அப்படின்னு விடுறது தான் பெட்டர் ஆப்ஷன், என்னுடைய கருத்து. பட் இந்தியா தான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், அங்கே எஸ்கலேஷனுக்கெல்லாம். ஏங்க அவங்க ஊரில் பூகம்பம் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்தியா இல்லை, இந்தியான்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹிந்துஸ்தான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு வீட்டில் மலச்சிக்கல் வந்தால் கூட இந்துஸ்தான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுனுக்கிறீங்களே. தன்வினை தன்னை சுடும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, போய் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. இங்கே மட்டும் சொல்கிறதோடு நிற்கக்கூடாது. அதை வந்து அவங்க லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு போர்டு எழுதி வைங்க. பட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் வரைக்கும் போயிட்டாங்களே சார். அங்கே ஆர்பிட்ரேஷனை அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதை நாங்கள் மதிக்கவே இல்லை. குப்பையில் போடு. நீ யாரா வந்து நாட்டாமல் தீர்ப்பு கொடுக்குறது? நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுதியில, நான் நாட்டாமையே மாற்றிடுறேன். நாங்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணவே இல்லைங்க. நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டா நாங்கள் உடனே வந்து பயந்துன்னு திறந்து விட்டுருவோமா? வேற ஆளப்பார். இன்டர்நேஷனல் கோர்ட்டில் வந்து நெத்தன்யாவுக்கு எதிராக நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. அவர் நெத்தன்யாவை பயந்து போயிட்டு குகையில் போய் பூந்தினாரா? போங்கடா அப்படின்னு தான் அவர் சுற்றிட்டு இருக்காரு. அதான் புட்டினுக்கு எதிராக வந்தால் இந்த மாதிரிலாம் கூத்து வச்சுருந்தாங்க. என்ன ஒன்றா பண்ணுங்க, வச்சுன்னு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? வரீங்க என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது வச்சுக்கோ. ஜட்ஜ்மெண்ட் வச்சுன்னா அதுலேருந்து என்ன தண்ணியாக வரப்போகுது? நாங்கள் திறந்தா தான் தண்ணி வரப்போகுது. அதை நாங்கள் மதிக்கிறதா இல்லை, போயிட்டு வா. ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்களை இளையபிரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.